ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாகாஹ பிரத்யக்ர நிஸ்ரேயச சம்பதோ மே சமேதிஷீரந்தவ பாத பத்மே சங்கல்ப சிந்தாமனய பிரணாமாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் நம்ம ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். பிராங்நிர் மிதானாம் தபசாம் விபாகாக பிரத்யக்ர நிஸ்ரேயச சம்பதோமே. ஹயக்ரீவரே என்று இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஹயக்ரீவரே, உன்னுடைய அந்த திருப்பாதங்கள், அவனோட திருவடிகளை அந்த வழிபடுற அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? பூர்வ ஜென்மங்கள்ல முன்பு எடுத்த ஜென்மங்கள்ல பெரும் தவம் செய்தவர்கள், பெரிய பெரிய தவம் எல்லாம் செய்து பெரிய பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் செய்து உன்னுடைய சிந்தனையிலேயே ஊறியிருக்கும் உன்னோட பக்தர்கள், முன் ஜென்மங்கள்ல பூர்வ ஜென்மங்கள்ல அவ்வளோ தவம் செய்த பக்தர்களுக்கு தான் உன்னுடைய திருவடியோட தரிசனம் கிடைக்கும். அப்படி உன்னோட திருவடியோட அந்த தரிசனம், உன்னோட திருப்பாதங்களை பார்த்து அதுலேயும் கிடைக்கும் ஆனந்தத்துல அது கூடவே என்ன கிடைக்கும் தெரியுமா? சமேதி சீரன் தவபாத பத்மே. அதாவது இது எல்லாத்தோடும் சேர்த்து இந்த உலகத்திலேயே, ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக பெரிய பரிசாக இருக்கும் மோட்சத்தை நீ அருளுகிறாய் என்று நம்மளோட தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து சொல்றார். அந்த ஹயக்ரீவரின் திருப்பாதங்களை, அந்த திருவடிகளை பற்றி கொள்வது, அதை வழிபடுவது என்பது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த தவங்களின் பயனாக தான் இது இருக்கு. இப்படியே அந்த திருவடிகளை நம்ம வழிபட்டோம் என்றால் நமக்கு இந்த பிரபஞ்சத்திலேயே மிக பெரிய பரிசாக, மிக ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய பரிசாக இருக்கும் மோட்சம், முக்தியும் கிடைக்கும் என்று நம்ம தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். மோட்சம் முக்தி மட்டும்தான் கிடைக்குமா என்று கேட்டால் அது மட்டும் கிடையாதாம். இந்த வாழ்வில், இந்த ஒரு உலகத்தில் நம் வாழும் காலம் வரை, நம்ம இறந்து போற வரைக்கும் நம்மளுக்கு சோகம் கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காதாம். ஆனந்தமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மட்டும்தான் இருக்குமா. நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயமும் கிடைக்குமாம். நம்ம ஆசைப்படுற விஷயம் உண்மையானதா இருந்தா, நல்ல விஷயமாக இருந்தா. இப்படி நல்ல விஷயம், ஒழுங்கான விஷயம், உண்மையான விஷயத்துக்கு ஸ்ரத்தையோட, பக்தி ஸ்ரத்தையோட பிரார்த்தனை செய்தோம், அந்த திருவடியை பார்த்து, அந்த திருப்பாதங்களை பார்த்து பிரார்த்தனை செய்தோம் என்றால் அது நிச்சயமாக கை கூறும், அது நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து சொல்றார். சமேதி ஷீரன் தவபாத பத்மே சங்கல்ப சிந்தா மனய பிரணாமாக. எப்பொழுதும் என்னோட கவனம், என்னோட சிந்தனை, என்னோட கவனம் உன்னோட திருவடியை தாண்டி வேற எங்கேயுமே போகக்கூடாது. அந்த திருவடியில மட்டும், அந்த திருப்பாதங்கள்ல மட்டும்தான் என்னோட கவனம் இருக்க வேண்டும் என்று தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து சொல்றார். இந்த திருவடி, இந்த திருப்பாதங்களை தவிர இதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயத்து மேலேயும் என்னோட கவனம் போகவே கூடாது. அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம பத்மபாதரின் கதை என்ற தலைப்புல ஒரு நீதி கதையை பார்ப்போம். இந்த பத்மபாதர் யார் என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட பாரத தேசத்துல அந்த கேரளால காலடி என்னும் அந்த இடத்துல அவதரித்த மகான் தான் ஆதிசங்கரர். இவரை சங்கராச்சாரியா என்றும் எல்லாருமே சொல்லுவா. இப்படி சங்கராச்சாரியாராக இருக்கும் ஆதிசங்கரர், இவருக்கு 4 சிஷ்யர்கள் இருந்தாலாம். அந்த 4 சிஷ்யர்கள்ல மீதி 3 பேரை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறதில்ல. இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு சிஷ்யரின் பெயர் தான் பத்மபாதர். இப்படி அந்த ஆதிசங்கரின் சிஷ்யராக இருக்கும் நம்ம பத்மபாதர், அவருக்கு அந்த பத்மபாதர் என்னும் பெயர் எப்படி வந்தது என்பதை தான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பத்ம என்றால் தாமரை என்று நிறைய இடத்துல பொருள் பார்த்துருக்கோம். பாத என்றால் பாதங்கள், கால் என்று நம்ம பார்த்துருக்கோம். பத்மபாத, தாமரை, கால், இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஒரு பக்தருக்கு, இந்த ஒரு சங்கராச்சாரியன் சிஷ்யருக்கு பத்மபாதர் என்ற பெயர் எப்படி வந்தது? அவரின் குரு பக்தி எப்படி இருந்தது? இவரின் மகிமை, இவரோட பெருமை எப்படி வெளிப்பட்டது? நம்மளோட சங்கராச்சாரியார் இந்த உலகத்துக்கு அது மூலமா சொல்ல வரும் கருத்துக்கள் என்ன? இது எல்லாத்தையும் தான் இந்த கதையில பார்க்க போறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு நாள் நம்ம சங்கராச்சாரியர் அந்த ஒரு வஸ்திரங்கள், அவர் உடுத்தின் இருக்கிற அந்த உடைகள், அதெல்லாம் துவைக்கணுங்கிற அந்த ஆசையோட சங்கராச்சாரியன் சிஷ்யராக இருக்கும் பத்மபாதர் அந்த துணிகளெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஏரி வந்துட்டு இருக்காம். அந்த ஏரியின் அந்த ஒரு லேக், அந்த ஒரு ரிவர்ல நடுவுல ஒரு கல்லு மாதிரி இருக்காம். அந்த கல்லு மேல அந்த துணியை போடுறாராம் அவர்.
இப்படி ஒரு கல்லு மேல வச்சு அந்த துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிக்கிறாராம் நம்மளோட இந்த பத்மபாதர். இது வரைக்கும் அவருக்கு பத்மபாதர் என்கிற பெயர் வரல. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களை பார்த்துதான் இவருக்கு பத்மபாதர் என்ற பெயரே வரப்போறது. இப்படி இந்த துணியெல்லாம் துவைச்சுட்டு இருக்காராம் நம்மளோட பத்மபாதர். திடீர்னு இவர் எதிர்பார்க்காத சமயத்துல அந்த ஒரு ஏரியின், அந்த ஒரு ரிவரின் அந்த ஒரு ஓட்டம், அது ஒரு வேகமானது கூட ஆரம்பிக்கிறதாம். இப்படி வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ ஒரு சமயத்துல ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது என்றால் இந்த பத்மபாதையை அடிச்சுட்டு போற அளவுக்கு வேகத்தோட இந்த ஒரு ஏரி, இந்த ஒரு நதி வந்துட்டு இருக்கான். இப்படி இந்த நதியோட இந்த ஒரு வேகத்தை பார்த்த உடனே பத்மபாதருக்கு லைட்டா மனதுல பயம் வர்றதுதான். இதற்கப்புறம் கதை மேலும் இப்படி நகர்றது. இந்த நதியின் அந்த ஒரு ஓட்டத்திலே அடுத்து செல்லப்பட்டாரா இவர், இல்லைன்னா இந்த நதியை தாண்டி வந்தாரா, அப்படி கடந்து வந்தால் எது மூலமாக வந்தார், எப்படி வந்தார், இது எல்லா விஷயத்தையும் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.